அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய காணொலி எதை பற்றி அப்படின்னா, 1 கிலோ அரிசியே 23,000 ரூபாய்க்கு வாங்கிய தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறதையும், அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்த மகளிர் சங்கம், கருத்து தெரிவித்த கனிமொழி இவர்களை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேற்றைய செய்தியில் ஒரு தகவலை சொல்லியிருந்தார். அதை பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு. அப்படி பெண்களை கேவலமாக பேசுகிற ஒரு கட்சியில் எப்படி தான் பெண்கள் பயணிக்கிறாங்க அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்லி திமுகவினுடைய நாடாளுமன்ற குழு உறுப்பினர், குழு தலைவர் கனிமொழி அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நம்மகிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா அவர்களையும் இந்திரா காந்தி அவர்களையும் என்ன பேசினார், அப்பொழுது இவர்களுக்கு அது தெரியவில்லையா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ரெண்டாவது, தயாளு அம்மாள், ராசாத்தி அம்மாள் இதுங்கள ஒருத்தரை விவகாரத்து பண்ணுறதுக்கு முன்னாடியே இன்னொருத்தரை திருமணம் பண்ணார் இல்லையா, அதுக்கு தயாளு அம்மாள் ஏதாவது கேள்விகள் கேட்டிருந்தா சரியா இருந்திருக்கும் அப்படின்னும் விமர்சனம் வைக்கிறாங்க. ரெண்டாவது, இந்த மாதர் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இன்னைக்கு நமக்கு அவங்கள்ட்ட சில கேள்விகள் இருக்கு. ஞானசேகரன் அப்படின்னு ஒரு நாயை கைது பண்ணாங்க. அந்த ஞானசேகரன் நாய் திமுக காரன் அப்படிங்கிறதுனால இங்கிருந்த மாதர் சங்கம் ஏதோ புதைகுழியில் போய் புதஞ்சிருச்சு. எத்தனையோ பள்ளி குழந்தைகள், 2 நாட்களுக்கு முன்னாடி கூட அரியலூரில் ஒரு பள்ளி குழந்தை பாலியல் சீண்டலுக்கு உட்பட்டு அந்த பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் இது தொடர்பாக வராத மாதர் சங்கம், சீமான் பேசியதற்கு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு வர மாதர் சங்கம் ஞானசேகர் நாயை கைது பண்ணாங்க இல்லையா, அது யார் அந்த சார் அப்படின்னு கேட்டு ஆர்ப்பாட்டத்துக்கு வரலை. இத்தனை பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்பட்ட போது வரலை. இதே இவர்கள் திமுகவிற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் யாராவது இருந்தால் மட்டும் உடனடியாக வர்றது ஏன் அப்படிங்கிற கேள்வியை பொதுமக்கள் வைக்கிறாங்க. அடுத்த செய்தி, மயிலாடுதுறை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருந்தவர் மகாபாரதி ஐஏஎஸ், அவரை பணிமாற்றம் செஞ்சுருக்காங்க. ஏன் இந்த பணிமாற்றம் அப்படின்னா, நேற்று அவர் பேசியதுக்கு பணிமாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, அந்த 3 வயது குழந்தை பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆட்பட்ட இதில் அந்த குழந்தையின் மீதும் தவறு இருக்கு. அந்த குழந்தை அந்த பையனை பார்த்து காலையில் மூஞ்சில் எச்சி துப்பிருச்சு. அதனால இவர் மாவட்ட ஆட்சியரா இல்லை வேற எதுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்கும் வருது. ஏன் அப்படின்னா, ஒரு பெண் ஒரு குழந்தை, அது சிறுமி கிடையாது. அவர் சிறுமி அப்படின்னு சொல்றாரு. சிறுமி கிடையாது, அவங்க ஒரு குழந்தை. அந்த குழந்தை எச்சித்து போனதுக்காக இவன் பாலியல் பலாத்காரம் பண்ணாராம். இதை இவர் நியாயப்படுத்தி பேசுறாரு. அப்படி நியாயப்படுத்தி பேசின இவரை உண்மையிலேயே பதவி நீக்கம் தான் செஞ்சிருக்கணுமே ஒழிய இந்த அரசு பணியிடை மாற்றம் செஞ்சிருக்கு. இது எந்த வகையில அதுக்கு தீர்வா அமையும் அப்படின்னு தெரியல. இது எல்லா வழக்குகள்லையுமே கடைபிடிக்கப்படுது. ஒரு ஞானசேகரன் வழக்கில் பேசிய அந்த பெண்ணுடைய அலைபேசி எண் அதெல்லாம் வெளியிடுறாங்க, அவங்களுடைய முகவரியை வெளியிடுறாங்க. அதே போல் காரில் துரத்தப்பட்ட சம்பவம், பெண்களை காரில் திமுககாரங்க துரத்தினாங்க இல்லையா, அந்த சம்பவத்தில் துரத்தப்பட்ட காரினுடைய எண், அவர்களுடைய முகவரி இதுங்களை வெளியிடுறாங்க. ஆனால் துரத்தியவர்களை பற்றின தகவல் வெளியிடுறதில்ல. அதே போல் இந்த சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்குகளில் அந்த குழந்தைகளை பற்றின தகவல்களை வெளியிடுறாங்க. ஆனால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களுடைய தகவல்களை வெளியிடலை. ஆக மொத்தம் தண்டிக்கப்பட வேண்டியவர்களை காப்பாற்றுவதற்கும் ஏற்கனவே துன்பத்தில் இருக்கக்கூடியவர்களை மேலும் மனதளவில் துன்பப்படுத்தி அவர்கள் இதுக்கப்புறம் எந்த புகாரும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற வேலையை காவல்துறை தெளிவாக செய்கிறதா பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அடுத்த பதிவு, இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவர் பிரசிடென்ட் அபுபக்கர் அவர்களுடையது. இது புதிய தலைமுறையில் வந்த ஒரு நியூஸ் கார்டு. தந்தையும் தாயுமானவரான முதல்வருக்கு நன்றி. தாயுமானவராக பார்த்துக்கோங்க. நோன்பிருந்து இறைவனை தொழும் இந்த வேளையில் இஸ்லாமியர்களின் பசிப்பினி போக்க தாயுள்ளத்தோடு தந்தையுள்ளத்தோடு பெரும் கொடை அளித்துள்ளார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்,
ரூபாய் 19 கோடி மதிப்பீட்டில் சுமார் 8 மெட்ரிக் டன் பச்சரிசி தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து மசூதிகளிலும் நோன்பு கஞ்சி தயாரிக்க அரசின் சார்பில் வழங்கப்பட்டுள்ளது. இது மிக சிறப்பான பணி. வாழ்த்துக்கள். ஏன்னா, அவர்களுக்கும் அந்த நோன்பு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கட்டாயமா அரசு உதவணும். அந்த பணியை செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். ஆனா, இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாருங்க. 19 கோடி ரூபாய். 8 மெட்ரிக் டன் பச்சரிசி 19 கோடி ரூபாய். 8 மெட்ரிக் டன் அப்படின்னா 8000 கிலோ. அப்படி பார்க்கும்போது 8000 டிவைடட் பை 19 கோடி அப்படின்னு போட்டோம்னா 23,750 ரூபாய் வருது. அப்போ 1 கிலோ அரிசியை 23,750 ரூபாய் அப்படிங்கிற கணக்கீட்டில் இவங்க கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இதில் எவ்வளவு ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கணக்கிடணும். இது தொடர்பாக ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் கூட இருக்கு. அந்த ட்விட்டர் அக்கௌண்ட்டையும் நம்ம எடுத்து பார்த்துருந்தோம். நிறைய பேர் ட்வீட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று நம்ம எடுத்து பார்த்தோம். 8 டன் 8000 கிலோ அரிசி 19 கோடி. அப்போ ஒரு டன் 1000 கிலோ அரிசி 2.375 கோடி. அப்போ 1 கிலோ அரிசி 23,750 ரூபாய். இது சரியான தகவலா? அவர் சொன்னது 19 கோடி செலவிடா, இல்லை அதோட குறைவான செலவிடா, இல்லை அவர் சொன்னது போல 8 மெட்ரிக் டன் அரிசியா, இல்லை அதிகப்படியான அரிசியா அப்படிங்கிறத அரசு தான் மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இது போன்ற மிகப்பெரிய ஊழல்களை செய்கிறத திமுகவை தவிர எந்த கட்சியாலும் இப்படி ஒரு ஊழலை செய்ய முடியாது.